லைவ் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு பிரசன்ட்ல ஒருத்தர் தன்னை உணர்ந்துட்டார்னா அந்த நேரடியாக இறை தரிசனம் மாதிரி தான் லைவ். ஒரு பிரசன்ட்ல இருந்து அப்படியே அப்படியே லைவ் பண்ணது, அப்படியே உள்ள இருக்கிறது அப்படியே. இப்ப நான் தியானம் பண்ணிட்டு வந்து ஒரு 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 ½ அன் அவர் இருக்கும். இந்த பிரசன்ஸ் அப்படியே காட்டுறதா. இந்த பிரசன்ஸ்ல வர்ற வார்த்தைகளை அப்படியே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போனா இதோட ஃப்ளோஸ் வேற ஒரு வடிவத்துக்குள்ள போயிடும். அந்த விஷயத்தை அப்படியே லைவ் பண்றது இருக்குல்ல, இதுதான் விஷயம். அப்ப ஒரு சூரிய உதயத்தை பார்க்கறது லைவ்னு பேரு, ஒரு பௌர்ணமி நிலவை பார்க்கறது பேரு லைவ்னு பேரு, அப்ப நட்சத்திரங்களை மேல பார்க்கறது லைவ்னு பேரு. அப்ப எப்பெல்லாம் ஒரு பொருளையோ ஒரு மரத்தையோ ஒரு விஷயத்தை நீ பாக்குறேன்னா அது லைவ்னு பேரு. ஒரு குருவை 50 வருஷமா உனக்கு தெரியும்னு வச்சுக்க, நீ முதல் முறை எப்ப பார்த்தாலும் அது லைவ்னு பேரு. இதான் லைவ். அப்ப இந்த லைவ் டெலிகாஸ்ட், லைவா எதுக்காக பேசுறோம் சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சுக்கோங்க ஒரு கனெக்டை ஏற்படுத்திக்கணும், கூட இருக்கிறவங்களை தக்க வச்சுக்கணும். அப்ப ஒரு 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 பக்தர்களையோ வாலிண்டர்களுக்கோ அவர் பண்றத அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு லைவ்ங்கிறது ஒருத்தர் அவர் தியானத்துக்குள்ள பரிணாம வளர்ச்சி அடையும் போது அந்த நேரலையில அவர்கிட்ட இருந்து இருக்கிற விஷயத்த வெளிப்படுத்துது இந்த பிரபஞ்சம். அதுக்குதான் லைவ்.